ஹாய் மக்களே, சின்னஞ்சிறு கிளியே சீரியல் திருமாங்கல்ய மகா சங்கமம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ரெண்டு பேரும் ரெடி ஆகுறாங்க. போய் கருப்புசாமி மலையில் போய் அந்த மண்குருவி எடுத்துகிட்டு வரதுக்கு சொல்லியிருக்காருல்ல. பணிக்கர் சொல்கிறாரு, இது மாதிரி அந்த மலையில் கருப்பசாமியோட கோயில் இருக்குது, அங்கே போய் மண்குருவி எடுத்துகிட்டு வரணும். யார் எந்த ஒரு கீரலும் இல்லாமல் எடுத்துகிட்டு வராங்களோ அந்த மண்குருவியை அவங்க தான் பரிவட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் 2 பேரும் ரெடி ஆகுறாங்க. 2 பேருக்கும் மாலை போட்டு கங்கனெல்லாம் கட்டி விடுறாரு ஐயர். இவங்களும் ரெடி ஆகுறாங்க. இவ போய் சொல்கிறா இந்து. கர்நாடகா சொல்கிறா, நீ போக வேணாம், அந்த மலைப்பாதை ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்க, உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இத்தனை நாள் உன் மேலே இல்லாத அக்கறை இப்போ என்ன, இந்த பரிவட்டத்துக்காக உன்னோட உயிரெலாம் நீ பண்ணி வைக்க வேண்டாம், நீ போகக்கூடாதுன்னு சொல்கிறா. அதெல்லாம் கிடையாது, அண்ணன் சொல்லிட்டா, அது கண்டிப்பாக நான் செஞ்சே தீருவேன், நீ இதெல்லாம் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. 2 பேரும் போகிறாங்க. 2 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மலையில் போய் இந்த மண்குருவி இருக்கிறதுக்கு ஓடுறாங்க 2 பேருமே. அப்போ சாமியோட ஊர்வலமும் வருது. ஊர்வலம் வந்துட்டு இருக்கும்போது இவன் ஃபோன் பண்ணுறான் கிருபா, இது மாதிரி அந்த திரு கிளம்பிட்டான், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், அவன் திரும்பி வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சொன்ன மாதிரியே அவன் திரும்பி வரமாட்டான், நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிடுறானுங்க அந்த அடியாளுங்கெல்லாம். இந்து போய் பணிக்கர்கிட்ட கேட்குறா, நான் உங்களை ஏற்கனவே பார்க்கணுன்னு முயற்சி பண்ணேன், ஆனால் நீ இந்த ஊரில் இல்லை, இப்போ தான் திரும்பி வந்திருக்கீங்க, இதுமாதிரி கருணாக்கு உயிருக்கு ஆபத்து வரதா ஒரு கனவு கண்டேன், அது பழிக்குமா என்னமோன்னு பயமாக இருக்குது, நீங்கள் தான் ஒரு வழி சொல்லணும்னு சொல்கிறா. உடனே அவரும் சொல்கிறாரு, இப்போது அவனுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குதாம்மா, சாமி அந்த அம்மனே உங்களுக்கு மறைமுகமாக சூட்சமமாக சொல்லுவா, அது மாதிரி நீ அவனை உயிரை காப்பாற்ற நீ தான் கொஞ்சம் பார்த்து அவனை கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அதுக்காக ஏதாச்சும் பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறா இந்து. இப்போ எதுவும் பண்ண முடியாதும்மா, சாமி ஊர்வலத்தில் இருக்குது, சாமி ஊர்வலம் போயிட்டு வரணும், அது வரைக்கும் சாமி உனக்கு நல்லதே செய்யும், சாமி கண்டிப்பாக உனக்கு துணை இருக்கும், சூசகமாக உனக்கு சில விஷயங்கள் சொல்லும், அதுக்கேற்ற மாதிரி நீ நடந்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவளும் போகிறா. மகா சாமிகிட்ட வேண்டிகிட்டு இருக்கா, நல்லபடியாக போயிட்டு வரணும்னு சொல்லி எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றி வேண்டிகிட்டு இருக்கா. அந்த எலுமிச்சம்பழ விளக்கு அணையிற மாதிரியே போகுது. சாமி ஏற்கனவே அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கும் போது இது மாதிரி ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லபடியாக வரணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்கா. கர்ணா அந்த மலைப்பகுதியை தாண்டி போய் ஃபஸ்ட்டு இந்த மண்குருவியை வாங்கிடுறான். அந்த மண்குருவியை கொடுக்குற ஐயர் நீ ஃபஸ்ட்டு வந்திருக்கப்பா, நல்லபடியாக ஒரு கீறல் கூட இல்லாமல் இந்த மண்குருவி எடுத்துகிட்டு போகணும், தரையெல்லாம் வச்சிடக்கூடாது, மண் கீழேலாம் வைக்கக்கூடாது, கையிலே தான் இருக்கணும் கொண்டு போகிற வரைக்கும்னு சொல்கிறாரு. சரி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கருணா ஃபஸ்ட்டு மண்குருவியை வாங்கிட்டு போகிறான். அடுத்து 2ஆவதாக வரான் திரு, நீ 2ஆவதாக வந்திருக்கப்பா, ஏற்கனவே அந்த பையன் வாங்கிட்டு போயிட்டான் ஒரு மண்குருவியை அப்படின்னு சொல்லவும், ஏற்கனவே வந்துட்டானா அப்படின்னு இவன் கேட்குறான் திரு. ஆமாம், இந்நேரம் பாதி காட்டை தாண்டியிருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஐயர். உடனே இவனும் அந்த மண்குருவியை வாங்கிட்டு சாமியை கும்பிட்டு கிளம்புறான். போகிற வழியில் கர்ணாவை அடிக்கிறதுக்கு ஆள் செட் பண்ணியிருக்கான். கௌதமும் அந்த கவிதாவும் செட் பண்ணியிருக்காங்கல்ல, அவனுங்க அடிக்கிறானுங்க. கர்ணா அவனுங்கள்ட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக அவனும் அவனுங்களை அடிக்கிறான். அடிச்சிட்டு இருக்கும் போது தவறி போய் அவனுங்களை அடிக்கிற நேரத்தில் அந்த குதிரையை ஒருத்தன் தூக்கி போட்டுறான். அதை பிடிக்க போகிறான், அந்த காட்டில் இருக்கிற புதக்குழிவில் விழுந்துடுறான் கர்ணா. இவங்க நான் உங்களை அடித்து கொள்ளதாண்டா வந்தேன், ஆனால் நீயே இந்த புதக்குழியில் விழுந்து நீயே உன் சாவை தேடிக்கிற, இனிமேல் நீ உயிரோட இருக்க மாட்ட, வாடா நம்ம போகலாம், இவன் எப்படியா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தை செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியாலெலாம் போகிறானுங்க. இதுக்கெல்லாம் திரு தான் காரணம்னு சொல்லி கர்ணா நினச்சிட்டு இருக்கான். திரு, நீ அடியால் இருந்துச்சு என்னை இந்த மண்குருவியை தூக்கிட்டு வர முடியாமல் நீ பண்ணுற, நீ எப்படியா இருந்தாலும் நான் இந்த மண்குருவியை எடுத்துகிட்டு கண்டிப்பாக நான் எங்கள் அண்ணனுக்கு பரிவட்டை கட்டுவேன்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு இருக்கான். இவனும் எவ்வளவோ அந்த புதைக்குழிலேருந்து வெளியே வர பார்க்குறான், அதனால் வெளியே வர முடியலை. திரு வந்துட்டுருக்கான். அப்போ கிருபா அடியால் செட் பண்ணியிருக்கான்ல, அவனை தீத்து கட்டுறதுக்கு, அவனுங்க ஒரு தண்ணியில் பாக்கெட்டில் மருந்து மாதிரி கலந்து அந்த பாக்கெட்டை அடிக்கிறானுங்க. மிஸ் ஆகி மரத்து மேலே தான் விழுது. லாஸ்ட்டாக ஒருத்தன் அடிக்கிறான், அவன் திரு மேலேயே விழுந்துருது. உடனே அந்த தண்ணி கலந்த மருந்து கலந்த தண்ணியில் அந்த ஏதோ கலந்துருக்கானுங்க, அதை முகத்தில் படவும் அவன் மயங்கி விழுந்துடுறான். அவனை கொண்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டு ஃபுல்லாக தீ வச்சு விட்டுறானுங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் அவனே செத்து போயிடுவாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க
வந்துடுறானுங்க. இவளுக்கு வந்து மகாவுக்கு வந்து யோசனையாகவே இருக்குது இவன் எப்படி போயிட்டு வருவான்னு சொல்லிட்டு. அதனால் இவளும் காட்டுக்குள்ளே வரா. மகா காட்டுக்குள்ளே வந்து இவனை தேடி கண்டுபிடிச்சி அவனை காப்பாற்றுறா. நெருப்பெல்லாம் அணைச்சி காப்பாற்றுறா. அவனுக்கு வந்து அப்பயும் வந்து சுயநினைவே இல்லை. தண்ணி கொண்டு வந்தால் இவர் ஏஞ்சிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்க போகிறா. அதுக்குள்ளே கருணா வந்து தேடிக்கிட்டு இந்து வரா. சாமி வந்து சூசகமாக சொல்லுது இவனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு. அவளும் இந்துவும் காட்டுக்குள்ளே நுழைஞ்சி வந்துட்டுருக்கா. வந்துட்டு இருக்கும்போது முள் குத்திடுது. அவளால் நடக்கவே முடியாமல் நடந்து வந்துட்டுருக்கா. அங்கே பார்த்தா இவன் புதக்குழியில் விழுந்து கிடக்கிறான் கருணா. அவனை வந்து புடவையை கொடுத்து காப்பாற்றுறா. காப்பாற்றிட்டு இவ்வளோ வந்து ரிஸ்க் எடுத்து உன் உயிரை கொடுத்து இந்த பரிவட்டத்தை அவங்க அண்ணனுக்கு நீ கட்டியே ஆகணுமா, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. நீ சும்மா இரு, எங்கள் அண்ணனுக்கு இந்த பரிவட்டம் போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான் கருணா. உனக்கு ஒன்று தெரியாத நான் சொல்கிறேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அண்ணனால தான் ஒரு ஆள் செத்தே போயிருக்காரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த திருவிழா நடந்தது. இத்தனை வருஷமாக ஏன் நடக்கலைன்னா எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அண்ணன் தான், கிருபா அண்ணன் தான். ஏற்கனவே ஒரு ஆளை வந்து அவர் கொன்னுட்டு தான் இது மாதிரி இந்த வருஷமும் திருவிழாவில் பரிவட்டை கட்டிக்கிறதுக்காக இவர் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறான். எங்கள் அண்ணெல்லாம் அப்படிலாம் ஒரு ஆளை கொன்னுட்டு பரிவட்டம் கட்டணும்னு நினைக்க மாட்டார், நீ சும்மா ஏதாச்சும் சொல்லிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறான். ஜெயந்தி வந்து திவாகரை கோயிலில் வச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்கா. அப்போ போனா வந்து அக்கா மாமா அது மாதிரி இருக்காருல்ல, இஞ்சி சாறு கொடுத்தா சரியாக போயிடும், நான் என்னை இன்டர்நெட்டில் பார்த்துருக்கேன், ஆன்லைனில் செஞ்சு பார்க்கலாமான்னு கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இஞ்சி சாரெலாம் கொடுத்தாலாம் சரியாகாது, ஒன்று கிடக்க ஒன்றும் ஆகிட்டு போகுது, நீ சும்மா போ நான் பார்த்துக்கிறேன் அவரை அப்படின்னு சொல்கிறா. உடனே திரும்பவும் அவள் சொன்னதை கேட்காம திரும்பவும் சொல்கிறா. ஜெயந்தி திட்டி அமுச்சு விட்றா அந்த போனாவை. இந்த எப்போ பார்த்தாலும் கையை காமிச்சிக்கிட்டே இருக்கான்ல, அதை சொல்லி உனக்கு கூட எதுக்கு நான் இருக்கேன்னா உனக்கு திரும்பியும் வந்து சுயநிலை வந்துடக்கூடாது, திரும்பி அந்த பொடியை கலக்கி கொடுக்க தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கையை பிடிச்சி நீட்டுறதை மடக்கி வச்சு உட்காந்துட்ருக்கா. கௌதமுக்கு ஃபோன் பண்ணுறா கவிதா. இந்நேரம் நம்ம ஆளுங்க வந்து எப்படியும் கருணாவை முடிச்சிருப்பாங்களா, இப்போ எப்படியா இருந்தாலும் கருணா உயிரோட வரலன்னா கிருபா வந்து எப்படியும் திருவை கொன்றுவான், இல்லை ஜெயிலுக்காச்சும் போகிற மாதிரி ஆகிடும், அவன் தான் வந்து இந்த கருணா சாவுக்கு காரணம்ன்ட்டு, நீ வந்து நல்லாள் தானே செட் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கவும், நான் வந்து நான் செட் பண்ணியிருக்க ஆள்லாம் கரெக்டாக நம்ம சொன்ன வேலையை முடிச்சிருவாங்க, அப்படிப்பட்ட ஆளுங்க தான் அவனுங்களாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. திருவோட தாத்தா சொல்கிறாரு, இவன் திருவுக்கு வந்து கிராமத்தில் வந்து இந்த காட்டு பக்கம்லாம் போய் அவனுக்கெல்லாம் பழக்கமே கிடையாது, அவன் சிட்டிலே வளர்ந்த பையன், ஆனால் இப்போ வந்து நம்ம சொன்னதை கேட்காம பரிவட்டத்துக்காக காட்டுக்குள்ளே போயிருக்கான், நல்லபடியாக திரும்பி வரணும், இப்போ வந்து சாமியோட ஊர்வலம் வந்து கோயிலை வந்து அடைய போகுது, இன்னும் வரலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டே நடந்து வந்துட்டுருக்காரு. மகா வந்து திருவை காப்பாற்றி ஒரு இடத்துல கட்டி போட்டிருக்காங்கல்ல, அவனை காப்பாற்றிட்டு தண்ணி எடுக்க போனான்ல, தண்ணி எடுத்துகிட்டு வரா. இவன் சுயநினைவு வந்துடுது. திருவுக்கு சுயநினைவு வந்து அவன் வந்து நம்ம எப்படி இங்கே வந்தோன்னு சொல்லிட்டு நம்ம நேரத்துக்குள்ளே போயாகணும் அப்படின்னு சொல்லி அந்த மண்குறவை எடுத்துகிட்டு போகிறான். இவர் நல்லபடியாக போகணும், கடவுளே நீ தான் வந்து நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும்னு மகா வேண்டிக்கிறா. இந்துவும் கருணாவும் ஒரு இடத்துல மண்குருவி இந்துகிட்ட கொடுத்துட்டு கருணா வந்து அந்த சேத்தெல்லாம் கழுவிட்டு இருக்காரு. இந்து சொன்னாலும் கேட்க மாட்றான் கருணா. இந்து யோசிச்சுட்டு இருக்கா, எப்படியா இருந்தாலும் திருவும் கருணாவும் ஒன்றா கொண்டு போய் அந்த மண்குருவியை சேர்த்துட்டாங்கன்னா திரும்பவும் தீக்குண்டத்தில் இறங்க சொல்லுவாங்க, இதில் வந்து கண்டிப்பாக கருணா உயிருக்கு ஆபத்து வரும், எப்படியா இருந்தாலும் கிருபாக்காக கருணா தீக்குண்டத்தில் இறங்குவான், நம்ம நினச்ச மாதிரி கருணா உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடும், இந்த மண்குருவியை எப்படியா இருந்தாலும் இவன் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது, அப்படின்னா இந்த மண்குருவியை கருணாட்டை நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோடு முடியுது. வரப்போகிற எபிசோடு என்ன நடக்குது, யார் கொண்டு போய் முதல்ல அந்த மண்குருவியை சேர்க்குறாங்கன்றதை பார்க்கலாம். கருணாவா இல்லை திருவான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.